சார் இப்போ கதிரானந்த் சார், இப்போ ஒரு கேள்வி. இந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் களம் என்பது ஒரு இருமுனை போட்டியாக இருந்தது. இப்போது ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்ற அளவுக்கு இந்த தேர்தல் களம் இப்போது இருக்கிறது. இப்போது மக்கள் நீங்கள் செல்லும் இடங்களில் நீங்கள் நிறைவேற்றிய அந்த திட்டங்களுக்கான வரவேற்பு மற்றும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் இன்னும் என்னென்ன என்று அந்த மக்கள் நேரடியாக உங்களிடம் கோரிக்கை மனுக்களை பல இடங்களில் கொடுத்திருப்பார்கள். அதில் மிகவும் முக்கியமான கோரிக்கை, நீங்கள் ஒரு மண்ணின் மைந்தர் என்பதால் மிக முக்கியமாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நிறைவேற்றக்கூடிய முதல் கோரிக்கையாக, நிறைவேற்றக்கூடிய கோரிக்கையாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க 2 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மும்முனை போட்டி இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலூர் பாராளுமன்றம் மட்டுமல்ல, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றி உறுதி செய்யப்பட்ட விட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முதல் விஷயம், மத்திய சர்க்காரோட மத்திய சர்க்கார் மீது மோடி அரசாங்கத்துக்கு மீது இருக்கக்கூடிய கோபம் மக்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. 2வது, அந்த வெறுப்புக்கு மேல திமுகவோட தேர்தல் அறிக்கை, நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த வாக்குறுதிகள் மக்களை பெரிதும் கவரப்பட்டிருக்கு, மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. 3வது விஷயம் என்னன்னா, என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில நான் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் மக்களை சென்றடைந்திருக்கிறது, மக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி பலமான வெற்றியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது, நீங்க சொன்ன போல என்னுடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில இப்போ நான் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி என்னன்னா, நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த ஊர்லயே வாழக்கூடியவன், டெய்லி மக்களை சந்திக்கக்கூடியவன். வேலூர், அதே போல குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் பிரதான மாநகரங்கள், வேலூர் மாநகராட்சி, மற்ற 3 பெரிய நகராட்சி. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடமெல்லாம் திக்லி பாப்புலேஷன் ரொம்ப திக்கா இருக்கும். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, குப்பைகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன பண்றோம்னா, குப்பைகளை கொண்டு போய் வெளியே சுத்திகரிப்பு நிலையத்துல வச்சு பைஃபர்கேஷன் பண்ணி பண்றாங்க. பட் அது பத்தாது. ஏன்னா அந்த வால்யூம் ஆஃப் அந்த சாலிட் வேஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வேஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால நகரம் அசுத்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எப்படி ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். ஆகியால இந்த முறை இந்த நகரங்களுக்கு, வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிற நகரங்களுக்கு வெளியே, ஒவ்வொரு நகரத்துக்கு வெளியேவும் ஒரு குப்பைகள் சுத்தம் செய்வதற்காக ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை மத்திய சர்க்காரோட ஈடுபாடோடு அமைப்பேன். அதில் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அங்க எடுத்து செல்லப்பட்டு ஊரை முதல்ல சுத்தமாக்கி, அந்த பகுதிக்கு அந்த குப்பைகள் எடுத்து செல்லப்பட்டு அங்க சுழற்சி முறையில, மறு சுழற்சி முறையில என்னென்னலாம் ரீசைக்கிள் டிஸ்போசபிள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஊரை ஒரு தூய்மையான ஊரா மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய இந்த கால வாக்குறுதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாணியம்பாடிக்கு ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒண்ணு, அதே போல ஆம்பூருக்கு ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், குடியாத்தத்துக்கு ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அதே மாதிரி கேவி குப்பத்துக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், இவைகளை நான் கொண்டு வரணும்ன்றது இந்த வாடி தீர்மானம் பண்ணியிருக்கேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில ஒண்ணு மல்லகொண்டா பகுதியிலேயோ, அந்த வாணியம்பாடி பக்கத்திலேயோ, அல்லது ஆம்பூருக்கும் குடியாத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயோ ஒரு தொழிற்பேட்டை, ஒரு 100-150 ஏக்கரால ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வரணுன்ற முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். தீப்பெட்டி தொழிற்சாலைகள், நான் முன்ன சொல்ல போல குடியாத்தத்தோட தீப்பெட்டி தொழிற்சாலைகளை ஏற்றுமதி பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு எக்ஸ்போர்ட் ஹப், ஒரு ஏற்றுமதி நிலையம், தீப்பெட்டிக்காக ஒரு ஏற்றுமதி நிலையத்தை அந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு நான் ஒரு முயற்சியில இறங்கிட்டு இருக்கேன். இதுக்கான நிலங்களை ஏற்கனவே நான் பார்த்து வச்சிருக்கேன். இந்த தேர்தல் முடிந்த உடனே, நாடாளுமன்றம் கூடியவுடன் அந்த வேலைகள், பணிகள் நான் துவங்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன்.